இப்ப இவ்வளவு தைரியம் இருந்தா சார்லஸ் சொன்னதுக்கு இது வரைக்கும் தைரியம் இருந்தா ஏதாவது ஒரு மறுப்பு. நீங்க ஆளு இவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கீங்க. இந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி உருவம் இருக்கு, உருவத்துக்கு ஏற்ற மாதிரி தலை இருக்கு, தலைக்கு ஏற்ற அளவுக்கு மூளை இருக்கணும். லாட்டரி மருமன் எதனால வருது? லாட்டரி மருமன் லாட்டரி அதிபருடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வரல. அந்த வார்த்தை எதனால வருது? உங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை சார். லாட்டரி மகன் சொல்லி சார்லஸ் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் மூலமா அங்கே பல தொழில் பண்றாங்க. ஆனா ஆதவர்ஜுனா அப்படி கிடையாது. உட்காந்து சாப்பிட்டவர், அவராலே அடையாளப்படுத்திக்க முடியல சார். ஆதவர்ஜுனாவுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் இந்த லாட்டரி மருமகன் சொல்லி அந்த பேர். ஏங்க இந்த லாட்டரியே வந்து பார்த்தீங்கன்னா தொழில்னு பேசிட்டு இருக்கிறாங்க. லாட்டரியே வந்து பார்த்தீங்கன்னா பல குடும்பம் அழிஞ்சு போய் எங்க குடும்பம் சேர்ந்துங்க. அதுல அந்த வழி எங்களுக்கு தாங்க இருக்கும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அழகழகாய் பாத்திரங்கள் என் மனதை கவர்கிறதே. என் சமையலறை என் பெருமை. VCR மெட்டல்ஸ் தேர்வீதி சேலம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். வணக்கம். தமிழக சட்டமன்ற நிகழ்வுகளில் நேற்று நடந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கிற பலருக்குமே வருத்தத்தை ஏற்படுத்தி சொல்றீங்க. ஆமா, சீன். நீ உங்க மொழியில சொல்லணும்னா சீன். அவங்க நான் ஆங்கிலத்துல சொன்னேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிக்க ஓடி வர்ற மாதிரியான காட்சிகள், திமுகவை தரப்புல இருந்து ஓடி வர்ற மாதிரியான காட்சிகள், தாவேகா தரப்புல எழுந்து மிரட்டக்கூடிய காட்சிகள். ஏன்னா கேமரால என்ன காட்டுறாங்களோ நம்ம அதை பார்க்க முடியுது. இவ்வளவு நடந்திருக்கு. அதுல அந்த ட்ரிகர் பாயிண்டா அமைந்தது பரந்தூர் விமான நிலையம் சுற்றி உள்ள இடங்களை திமுகவுடைய பினாமி குரூப், குறிப்பா அவங்க மருமகன் சபரீசன் சொந்தமான நிலம்னு சிடி நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் பதிவு பண்றாரு. சட்டமன்றத்தில் இருந்து பதிவு பண்றாரு. பதிலுக்கு அந்த பக்கம் முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசு, அப்ப லாட்ரி மருமகனுக்காக நீங்க இதை நிறுத்தினீங்களா இல்லை வேற இடத்த வாங்க போறீங்களான்னு அவரு கேட்க ரணகலமா மாறின சட்டமன்றம். நீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை, முதல்ல இந்த லாட்ரி மருமகன் அப்படின்றது ட்ரிகர் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அது வந்து அவர் வந்த வழி தானே. நீங்கள் வந்து எங்கே நீங்கள் பொண்ணு எடுத்து ஒரு விவசாயிக்கு வந்து பொண்ணு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. சரி, விவசாயி வந்து இனிமேல் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுங்க, நான் இது வரைக்கும் நடந்தது சொல்ல. இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் வந்து எந்த குடும்பத்தில் நீங்கள் வந்து நீங்கள் பொண்ணு எடுக்கிறீங்களோ ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பாட்டு ஏதாவது ஒரு ஐடி கம்பெனி வேலை செய்வீங்க, இல்லை மீடியாவில் வேலை செய்வீங்க, இல்லை எங்கேயாவது இருந்தீங்கன்னா அது வராது. ஆனால் நீங்கள் வந்து போய் அப்படியே ஐக்கியமாக வச்சுங்க, வீட்டோட மாப்பிள்ளையாக போயிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அது நீங்கள் இல்லை. நானாக இருந்தாலும் சரி, ஆதவர்ஜுனா அது யாராக இருந்தாலும் சரி, இது முதல்ல கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். முதல்ல ஏன் ஆதவர்ஜுனா வந்து லாட்ரி மருமகன் சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் போய் நீங்கள் பொண்ணு எடுத்தாலும் பார்த்தா விவசாய மருமகன் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல. நீங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்வீங்க, மீடியாவில் வேலை செய்வீங்க. அவர் யார் தெரியுமாங்க? சதீஷ். அவர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ஒரு ஒரு எந்த துறையில் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ஏதோ ஒன்று உங்களுக்கு அடையாளப்படுத்துவாங்க. எந்த வேலையுமே சதீஷ் செய்யலைன்னு வச்சுங்க, எந்த குடும்பத்தில் போகிறாரோ அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து வேலை வெட்டி இல்லாமல் ஏதோ ஒரு வந்து ஏற்கலப்பை எடுத்து ஊழுதுட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு விவசாய மருமகன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொழில், வீட்டோட மாப்பிள்ளைன்னா அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அது பாரம்பரியம் வந்துடும். அதுதான் வரும். இதுதான் இங்கே பிரச்சனை வந்து யார்ட்டு இது ஏன் அழைக்கிறாங்கன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். ஏன் லாட்ரி மருமகன் அழைக்கிறாங்க? மாமனார் என்ன தொழில் செஞ்சார்? லாட்ரி தொழில் செஞ்சார். சரி, மாமனார் தொழிலை ஏங்க அடையாளப்படுத்துங்க, ஏன் தொழில் அடையாளப்படுத்துங்க சொல்லணும். அதை சொல்லாம நீங்க சுத்தி வளைக்கிறீங்க. என்ன தொழில் என்ன அதை தான் சொல்லல. அதுதான் நான் மன்னாரன் கம்பெனியில் வேலை செய்றீங்க. அந்த கல்யாண பரிசுன்னு ஒரு படம் நினைக்கிறேன், பழைய படம் மன்னாரன் பார்த்தீங்களா? அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்க வீட்டுக்காரர் எங்கே வேலை செய்கிறாருன்னு சொல்லி கேட்டால் அவர் வந்து அவர் சொன்னார் எந்த கம்பெனியில் கேட்டால் அவர் எதோ சொல்கிறதுக்கு அந்த தங்கவேல் சூப்பராக நடிப்பார். அப்புறம் சொன்னார் மன்னாரன் கம்பெனின்றார். அது மாதிரி கேட்டிங்கன்னா ஆதவர்ஜுனா கிட்ட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் என்ன வேணா பேசலாம், நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் என்ன வேணா பேசலாம். என்ன தொழில் நீங்கள் உத்தியோகம் புருஷ லட்சணம், அதை முதல்ல புரிஞ்சுங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம். சார் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து 17 வருஷம் வேலை செஞ்சேன் சார். முரண், கருத்து முரண், கொள்கை, அதாவது கேட்டால் என்னுடைய பிரின்சிபல் வந்து கொள்கை முரண், கருத்து முரண். சரி, வட இந்தியாவிலேருந்து ஊழியர்களை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வேஸில் தான் நான் இருந்தேன். அதுக்கு போர்க்கொடி தூக்கினேன். சரி, சில அநீதிகளை தட்டி கேட்டேன். ஆக்சிடென்ட் டெத்துகளை வந்து காரணம் என்னன்னு கேட்டேன். இதெல்லாம் கேட்கும்போது என்னை தூக்கி வெளியே போட்டான். சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு நாள் படுக்கலை நான். எப்படி ஒரு நாள்
ஒரு நாள் நான் படுக்கல. அடுத்தது இருக்கவே இருக்கு, நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை சார்? சரி. ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. அப்படித்தான் என்னுடைய சாப்பாட்டுக்கு, நான் என் சாப்பாட்டுக்கு சார், நீங்க போய் எங்கேயும் உடனே தூக்கி அதுவும் சண்டை கும்பனை தூக்கி வேலையை தூக்கி மாட்டேன்னா அடுத்த நிமிஷம் தூக்கி வேலையை அவனுக்கு கொடுத்துட மாட்டான். சரி. செய்யவும் முடியாது, அது வேற விஷயம். என்ன கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டா, என் சாப்பாட்டுக்கு நான் இப்போ இந்த உடம்புல ரத்தம் ஓடுது இல்லை, சூடு சொரணம் இருக்குல்ல, என் சாப்பாட்டுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. சரி, புரியுங்க சொல்றது? அப்போ ஆதவர்ஜுனா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதுவரையிலும் அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கவே இல்லை. நான் இன்னாருக்கு இப்போ பாருங்க, கதை பல கதை சொல்லியிருக்கிறார் ஆதவர்ஜுனா. எங்க அப்பா இப்படி, எங்க அம்மா வந்து வயோதிகத்துக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, சாதி கொடுமை அனுபவிச்சாங்க, எல்லாம் சுயபுராணம்லாம் சொல்ற இந்த ஆதவர்ஜுனா இன்னொன்னு சொல்லிட்டார். நான் மறந்துட ஞாபகப்படுத்திடுறேன். இப்போ எனக்கும் எங்க மாமனாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சார் அது மனைவி இருங்க, அது அப்புறம் சார், அது அப்புறம் சார், முதல்ல இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, எங்க அம்மா சாதி கொடுமையில இறந்துட்டாங்க, எங்க அப்பா வயசானவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா காதல் பண்ணாங்க, அந்த காதலை ஏத்துக்கல, அப்படி எல்லாமே அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுடைய காதல் வரைக்கும் பேசினார் அவர் ஒரு கூட்டத்துல, பொது மேடையில. அம்மா காதல் இருந்தது, அந்த காதலை மறுத்துட்டாங்க, அவங்க வயோதிகத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எல்லாம் பேசுனீங்கல்ல. அப்ப சொல்லணும்ல, நான் வந்து எங்கே படித்தேன், அதுவும் நீங்கள் சொன்னீங்க இங்கே படித்தேன்னு சொல்லிட்டு. எங்கள் பெரியம்மாவுடைய தயவில் தான் வந்து சொன்னேன். அந்த பெரியம்மா தயவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக நீங்கள் வேலைக்கு சேர்ந்தால் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக இருப்பீங்களே, வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பெரியம்மா சாதாரண இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது சார், உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துருக்கோம். அவங்க பெரியம்மான்ற யாருன்னு உங்களுக்கு தெரியும். பெருமைக்குரிய ஒரு பெண்மணி அந்த அம்மா. அந்த அம்மாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல் பேச்சை கேட்டிருந்தால் கூட ஒரு கான்ஸ்டபிளாக கூட வேலை சேர்த்துருக்க முடியும் அவங்களால. அவ்வளோ பவர் உள்ள போஸ்ட்ல இருந்தாங்க அந்த அம்மா. அப்போ இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி. ஆக மொத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியாக வந்து ஒரு உடல் வலிக்க, இப்போ நீங்கள் போலீஸ் ட்ரைனிங்லாம் சும்மா கிடையாது, தெரியல. எங்கே எகிரி குதிக்கணும், ஜம்ப் பண்ணணும், லாங் ஜம்ப் பண்ணணும், அதெல்லாம் நிறைய இருக்குல்ல, நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் ஈஸியாக வந்துட முடியாது. அப்போது எந்த வேலையுமே செய்யாமல் தனக்கான எந்த அடையாளம் இல்லாத மனிதரை எளிதாக ஒருத்தர் கை காட்ட முடியும் சார். உங்களுக்கு எப்படி அந்த அடையாளம் வருது? நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. எப்படி, எதனால் வருது அந்த அடையாளம்? லாட்டரி மர்மன் எதனால் வருது? லாட்டரி மர்மன் லாட்டரி வந்து அதிபருடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வரல. அந்த வார்த்தை எதனால் வருது? உங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை சார், அதனால வருது. சார் இதில் இன்னொரு பலரும் கேட்குற கேள்வி நான் முன்வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த லாட்டரி மார்ட்டின்றாங்க இல்லையா, அந்த குடும்பம் எப்படி சேர்த்து ஆதவர்ஜுனாவை தேர்வு பண்ணிச்சு சார்? அடிப்படையில் இவர் வந்து ஒரு ஜிம் பிராக்டிஷனர் சொல்றாங்க, பயிற்சியாளர் ஜிம்ல கற்றுக் கொடுக்குறாரு. ஆமாம், நீச்சலுக்குள்ள பயிற்சியாளர். ஆமாம். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ட்டின் மகள் வராங்க. அப்போ அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரஸ்பரம் வந்து ஏதோ ஒரு நட்பு உருவாகுது. நட்போ அல்லது காதலோ, அது என்ன கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு. அதுதான் சொல்றேன். என்ன சார் நீங்க பயப்படுறீங்க? மறைக்கிறதுக்கு நான் எதுவும் பயப்பட, இதுதான் உண்மை. ஜிம்முக்கு போறாங்க, ஜிம்ல வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நட்பு ஏதோ உருவாயிடுது. பயிற்சியாளரா இல்லாம அதே தாண்டி போறாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம்லாம் இப்ப லாட்டரி வந்து மார்ட்டின் குடும்பம்லாம் எப்படி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல வந்து பண்ணணுன்ற அந்த நோக்கெல்லாம் இருக்காது. பணத்தோட தானே சார் சேரும், பணத்தோட சேரும். ஆனா இங்க மிதமிஞ்சி இருக்குல்ல. சரி, அதனால மிதமிஞ்சி இருக்கா, பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா கைக்கு அடக்கமா இருக்கு, கைக்கு அடக்கமா, அப்படி கரெக்டா ஒரு அடிமையா, கைக்கு அடக்கமா இதெல்லாம் எதிர்பார்த்தீங்க நீங்க? நான் கைக்கு அடக்கமா சார் எப்பயுமே பணக்காரர் தான் அடிமையா. பெரும்பாலும் நான் சொல்றேன் பாருங்க, பாரபட்சமா சொல்றேன், எனக்கு அந்த உங்களுக்கு அந்த தான். சரி, பெரிய பணக்கார குடும்பத்துல போய் நீங்க வந்து உங்களுக்கு தகுதி தராத்தரம் சொல்லுவாங்கல்ல, அந்த தகுதி கொஞ்சம் பார்க்கணும். ஒரு ஈக்குவல் பார்க்கலாம், இல்ல கொஞ்சம் இந்த சென்டிமீட்டர்ல வித்தியாசம் வரலாம். சரி, ஆனா நீங்க வந்து பார்த்தா மிகப்பெரிய எட்டி பிடிக்காத மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை போய் பொண்ணு எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து அடிமையா போறீங்கன்னு அர்த்தம். அததான் சேரனோட படத்துல காட்டியிருப்பாரு, சொல்ல மறந்த கதை. அதை பார்த்தீங்கன்னா தெரியும், காரி மூஞ்சில கூட துப்புவாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அவமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். பாருங்க, இப்போ அமைச்சர் ஆயிட்டாரு, நல்லா கவனிங்க. முன்னாடி என்னவா இருந்தார், ஒரு ஜிம் ப்ராக்டிஷனாக இருந்தார். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்கெட் பால் அசோசியேஷனுக்கு அங்கே போனார், ஏதோ அரசியல் பண்ணார். அங்கே வந்து என்னன்னு கேட்டால் அந்த அசோசியேஷனுக்கே வந்து தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷனுக்கு அது ஒரு வந்து சேர்மனாகவும் இருந்தார். அதுக்கு பிறகு வந்து என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா வந்து சில அரசியல் கட்சியில் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ என்னன்னு கேட்டால் அடுத்த கட்ட வளர்ச்சி தான் வந்து
ஒரு அரசியல் கட்சியில போனாரு, அப்படி இப்படி இருந்தார், பதவியில் ஏதோ ஒரு துணை பொதுச் செயலாளர் சில பதவி இருக்கு இல்லையா, விசிகால இருந்தார். விசிகால இருந்தார், எல்லாம் இருந்தார். டக்கு இப்போ டக்குன்னு வந்து சொல்லுங்க. இருங்க, விசிகால இப்போ இருந்தார். இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சார் அமைச்சர். நான் நகரவே மாட்டேன், மன்னிச்சிருங்க. விசிகால இருந்தான்னு சொல்லுங்க சரி, சார். விசிகால இருந்தாரு, சொல்லுங்க. டிஎம்கேல இருந்தார், டிஎம்கேல இருந்திருக்கிறார். சொல்லுங்க. டிஎம்கேலயும் வந்து வியூக இருந்தாரு. அமைப்பாளரா வந்து வியூக அமைப்பாளர்னா என்ன சில வேலைகள் ஆமா. பண்ணதா சொல்றாங்க. ஆமா. யாருக்கு? இந்த பிரசாந்த் கிஷோருக்கு எடுபடி யாதவ் பண்ணாரு. இத டேட்டால எடுத்துட்டு போயிட்டாரு. அதுதான் டேட்டாவை சார், களவாண்டுட்டாங்க. அதுதான் சார், ஆமா, பிரசாந்த் அப்படி கிஷோர் சொல்றாங்க. வந்து இருந்தாரு, ஆ, விசிகாலையும் இருந்தாரு எல்லாம். இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எம்எல்ஏ ஆனாரு, அதுக்கப்புறம் அமைச்சரும் ஆயிட்டாரு. அப்புறம் அமைச்சு இப்ப எந்த கட்சியில ஆனா இருங்க அமைச்சர் இருங்க இருங்க ஆ. இருங்க, இதுல ஏதாவது அவர் அடையாளப்படுத்துறாரான்னு சொல்லுங்க. நீங்க ஏன் ஜம்ப் ஆகி போறீங்க? நீங்க இதுல விசிகா ஏதாவது வாங்கி- சார், இதை நம்ம என்ன சொல்லணும்? பேஸ்கெட் பால் அசோசியேஷன் சேர்மன், தமிழ்நாடு பேஸ்கெட் பால் அசோசியேஷன் சேர்மன், அதை வச்சு நான் சொல்றேமா? சொல்லல. ஒரு பயிற்சியாளர்னு சொல்லலாம். இல்ல, ஜிம் கோச்சர்னு சொல்லல. கோச்சர், அதுவும் சொல்லல. ம். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சியில வந்து துணை வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சிருக்கிறாரு இல்லையா, ஆமா, ஆமா. அதுல அது ஏதாவது ஒரு சொல்றோமா? நிறுவனம்னு சொல்லல. அதையும் சொல்லவே இல்லை. சொல்லல. இப்போ அவர் அடையாளப்படுத்துறது எதனால அடையாளப்படுத்துறாங்க? லாட்டரி. லாட்டரி. ஏன்? எதனால? எதனால? ஏன்னா லாட்டரி மருமகன் ஆகும்போது நீங்க எதுவுமே இல்ல. ஜிம் பிராக்டிஷனர்லாம் அதுவெல்லாம் ஒரு வேலையா சார்? நீங்களே சொல்லுங்க அதுவும் வேலை தான் சார். சார். பாக்குறவங்க வருத்தப்பட அது போறாங்க. பாருங்க, அது பத்திலாம் கிடையாது. அது ரொம்ப தப்பான நீங்க விஷயம். இருங்க, இருங்க, அதுவும் இருங்க. ஒரு வேலை தான். இல்ல இருங்க, நான் திருப்பி சொல்றேன். அந்த குடும்பத்தை கம்பேர் பண்ணும்போது சொல்லுங்க. அப்படி நான் சொல்லுங்க. பொதுவா சொல்லல. சரி. அவங்களுக்கு ஒரு வேலையா அது? வேலை இல்லதா? நீங்க பொண்ணு கொடுக்கும்போது ஜிம் பிராக்டிஷனர்ன்றது வந்து இப்ப நான் என்ன கூட பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க சில பேர். அவங்க முழு நேரம் அதுதான் அவங்களுக்கு வேலையே இருக்கும். சும்மா அந்த ஈவினிங்ல வந்து கிடையாது. முழு நேரம் காலையில இங்க இருப்பாங்க, 2 ஜிம்மை பார்க்குறவங்களாம் இருக்காங்க, ஈவினிங் 2 ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலாக பண்றாங்க. சரி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலை கிடையாது. யாருக்கு வேலை? மார்ட்டின் குடும்பத்துக்கு ஒரு வேலையா? அப்படி அப்படி இவரை தேர்வு பண்ணா கரெக்டா? சார், தேர்வு செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட என்னமோ ஒரு சார், பிளஸ் இருக்கணும்ல அப்படி- சார். அப்படி ஏதோ ஒரு சார். திறமை இருக்கணும்ல சார். அதுதான் சொல்றேன். அது திறமை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம்ல. மாமனாருக்கு ஒரு சபையில வந்து சிக்கலை உருவாக்கிட்டாருல்ல. மாமியார் வந்து நேத்து பேசியிருக்காங்க பத்திரிகையாளர் சந்திப்புல. தேவையில்லாம எங்க புருஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது யாரு? அது முதல்ல இவர் தானே பேசுறாரு. இவர் ஒரு வார்த்தையை பேசும்போது அங்க எடுத்து விடுறாங்க சார். இவர் ஏன் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்க அப்பாவை இது ஜி ஸ்கொயர்ல ஆரம்பிச்சாங்க. இருங்க, ஜி ஸ்கொயர். இருங்க, முதல்ல அவர் வந்து இருங்க, இது தப்பா பேசக்கூடாது. நம்ம ஒரு ஒன் சைடாக போற மாதிரி ஆயிடும். உதயநிதி அவர்கள் வந்து சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. இவர் கேட்கிறாரு, 909 கோடி வந்து கொடுத்தது யாருன்னு சொல்லி, எது கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. லாட்ரி மருமகன் சொல்லும்போது சொல்றாரு. எப்படிதான் லாட்ரின்றது அந்த மாதிரி தொழில் தான் சொல்றாங்க. கவனிச்சிங்களா நீங்க? ஆமா சார். ஒரு தொழில். அப்போ அது வந்து அசிங்கம் கிடையாது, ஒரு தொழில்னு சொல்றாங்க அவங்க. அப்போ அதை தானே அவங்க சொல்றாங்க. அப்போ 950 கோடி வாங்கினீங்களே இப்போன்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அப்போதான் உங்க மாமாவை கேளு, உங்க அப்பாவை கேளுன்ற அந்த கொடுத்தது உங்க மாமனார் தான் போய் கேளுங்க அப்படின்னு வருது. புரியுதா சொல்றது? நல்ல வேளை அவங்க வந்து மாமனார் எடுத்துட்டாங்க, மாமியார் எடுத்துட்டு தான் இருக்கும் நிலைமை. சட்டமன்றத்திலே இருக்காங்க. எடப்பாடி கோவம் வந்திருக்குமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன். இந்த இடத்துல வந்து பாரபட்சம்லாம் சொல்றேன். ஆதவர்ஜுனாவுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் இந்த லாட்டரி மருமகன் சொல்லி அந்த பேர் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்ப அமைச்சர் காரணம் என்ன பேசுறேங்க? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகனே இருக்கலாம். யாரு? சார்லஸ்னு ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரியில லட்சிய ஜனநாயக கட்சின்னு வந்து ஆரம்பிச்சு கத்த கட்டிட்டு இருக்காங்க. புதுச்சேரி வந்து சிங்கப்பூரா மாத்திரன்ட்டான். எது எப்படி மாத்திரன்ட்டாரு? அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாம் அப்படின்னா நான் பேசுவேன். மாத்திரன்ட்டான் தான் நான் சொல்லுவேன். சார் என்ன இன்னும் சொல்றாங்க, ஆண்டவனே இன்னும் தான் போடுறோம் நம்ம. விடுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆண்டவன் மரியாதை சிங்கப்பூரா மாத்திரன்ட்டான். சரி, சிங்கப்பூரம் மாத்திரன்ட்டாரு போதுமா? கவனிக்கிறாங்க. இருக்கட்டும், அதனால ஃபாலோ பண்றவங்க அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சொல்லலாம்னுங்க. இந்த நல்ல வழியில் சம்பாதிக்கல, பல குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கன்னு பேசிட்டு இருக்கிறேன். திருப்பி இருந்தேன். ஏங்க, இந்த லாட்டரியே வந்து பார்த்தீங்கன்னா தொழில்னு பேசிட்டு இருக்கிறாங்க. லாட்டரியே வந்து பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் அழிஞ்சு போய் எங்கள் குடும்பம் சேர்ந்துங்க. அதில் அந்த வழி எங்களுக்கு தாங்க இருக்கும். லாட்டரியால பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. நீங்க இப்போ நீங்க எப்போ 2000 அப்புறம் பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. நீங்க 90கள் 80களில் வந்து பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. அப்பட்டமா ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க. என்ன? லாட்டரியால அடியெடுத்து இருக்கட்டும், அந்த குடும்பம் வந்து வீடு வீடா வந்து பணத்தை புடுங்கிட்டு லாட்டரி போட்டு போல சார். இங்க அதெல்லாம் கிடையாது. நீங்க போய் லாட்டரி இதான் நீங்க போய் லாட்டரி ஏன்னா நீங்க அதான் திமுக ஆட்சியில தான் நீங்க திமுக சார்ந்த நபரா இருந்தா இப்படிதான் பேசுங்க. நாங்க டாஸ்மாக் கடையை நாங்க திறந்து வச்சிருக்கிறோம், எது உங்களை கூப்பிட்டோமான்னு கேட்பீங்க. எஸ், கூப்பிடலையே. அதுதான் அப்படிதான் வீடு வீடா கதவை தட்டி அதுதான் சார். அதுதான் லாட்டரி விக்கல. இப்படிதான் இதை காணொலி பார்த்துருக்கவங்க முடிவு பண்ணுவாங்க. நீங்க பேசுறதையும் நான் பேசுறதையும். நீங்க ஒரு அரசாங்கம் மக்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. நீங்க வந்து அடாத செயல்கள் அந்த அநியாயத்தை நீங்க பண்ணுவீங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா பலியாகக்கூடிய மக்களை வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து கொழுத்து போய் நீ வந்து விழுந்தன்னு சொல்லுவீங்க. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. லாட்டரியில சார் நான் தெளிவா சொல்றேன். எதுவானா இருக்கட்டும், லாட்டரி தொழில் சார். அவ்வளவுதான். திருப்பி லாட்டரி வந்து நான் சொல்லுங்க, மக்களை சுரண்டக்கூடியது எதுவும் தொழில் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. மக்களை சுரண்டக்கூடிய
நீங்கள் சுரண்டக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை தொழில் தான் அங்கீகரிக்காது. அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அது அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா லாட்டரி மட்டும் கிடையாது. லாட்டரியால் வந்த வருமானத்தில் பல தொழில்கள் செய்கிறாங்க. சரி சரி. அதெல்லாம் அவங்க தொழில் சொல்கிறாங்க. ஏன் இப்போ வந்து இப்போ நான் சார்லஸுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வந்து நீங்கள் என்ன மாற்றுங்க? இப்போ சார்லஸ் ஏன் வந்து லாட்டரியோட மகன் ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்கள்? ஆமாம், ஏன் இத்தனைக்கும் அப்பா. ஆமாம், நான் அப்பா அப்பா வாரிசு. ஆனால் லாட்டரி மருமகன் வந்து ஆதவர்ஜன் சொல்கிறாங்க. லாட்டரி மகன் சொல்லி சார்லஸை சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? இதனால காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் மூலமாக அங்கே பல தொழில் பண்ணுறாங்க. பல தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல தொழில்கள் பண்ணுறாங்க. இந்தியா முழுதும் தொழில் இருக்குது, உலகம் முழுதும் தொழில் இருக்குன்றாங்க. சரி. ஆனால் ஆதவர்ஜனா அப்படி கிடையாது. உட்காந்து சாப்பிட்டவர். அவராலே அடையாளப்படுத்திக்க முடியல சார். சார் யார் சார் சொல்லணும்? சார் இப்போ அமைச்சர்னு சொல்கிறாங்க சார். அமைச்சர் ஆதவர்ஜனா சார் இப்போ அமைச்சர் ஆதவர்ஜனான்றது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அடுத்து முன்னாள் அமைச்சர் ஆதவர்ஜனா. இதெல்லாம் தற்காலிகம். சதீஷ்ன்றது தான் ஒரிஜினல். தமிழ்மாறன்றது ஒரிஜினல் கிடையாது. நான் பண்ற வேலை தான். சதீஷ்ன்றது தான் ஒரிஜினல். தமிழ்மாறன்றது நீங்க வச்சுக்கிற பேர். சரி. சேகுவரான்றது நான் சேர்த்து வச்சுக்கிறது. சரி. ஜெய்சங்கர்ன்றது தான் உண்மை. சரி. கரெக்டாக சொல்றது. இதெல்லாம் வந்து அப்படிதான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ட பேருங்க. லாட்டரி மருமகன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இணைஞ்சிருச்சு திட்டமிட்டு. ஆமா, அது காரணம் என்னன்னா அதுக்கு நீங்க தான் சார். நீங்க நான் திரும்ப சொல்றேன், நீங்க பொண்ணு எடுக்கும்போது நீங்க ஒரு பெரிய தொழில் இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு நீங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தொழில் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தொழில் வச்சு சொல்லலாம். யோ எங்க பரம்பரை நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்க அப்பா யார் தெரியுமா? இப்போ நீங்களே சொல்லுவீங்க உங்க அடையாளம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்க அப்பா எங்க வேலை பார்த்தாரு? எங்க அப்பா வந்து ரயில்வேல வேலை பார்த்தாரு, இல்லை வந்து போர்ட்ரஸ்ல வேலை செஞ்சாரு, இல்லை ஏதோ ஒரு இடத்த சொல்லுவீங்க. அந்த வம்சாவளி சொல்றேன் நான். இல்லை விவசாயி கூட சொல்லுவீங்க. இல்லை ஏதோ ஒரு அடையாளம் சொல்லுவீங்க. இங்க அடையாளமே இல்லை. நீங்க இருந்துக்கிற ஒரு அப்பனையே நீங்க வந்து என்ன செஞ்சீங்க? எங்க அம்மா வந்து குடும்பம் பண்ணாங்க, எங்க அம்மா கிணத்துல வந்து செத்து போயிட்டாங்க, ஏதோ நீங்க தானே சொன்னீங்க. தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க சொன்னது யார்? நீங்கள் தானே. இப்போ புரியுதுங்களா? உங்கள் பூர்வீகத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து எந்த இடத்துலையும் வந்து தகப்பன் சரியில்லைனா கூட நீங்கள் அடையாளப்படுது. எங்கள் அப்பா யாருது? எங்கள் அப்பா ஒரு விவசாயிங்க, பெரிய விவசாய குடும்பம். அப்படி நீங்கள் நெஞ்ச நிமித்தி பெருமையாக சொல்லலையே நீங்கள். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 1000 இருக்கட்டும் சார், கல்யாணம் பண்ணியாச்சு, உங்களை பெற்றதும் அவங்க தான், அப்பா இல்லாமல் நீங்கள் வரல. இப்போ எனக்கும் எங்கள் அப்பனுக்கும் 1000 முரண் இருக்குது. இப்படிதான் சொல்ல அடித்தடியாக நடந்துருக்கு. 2 தடவை பொழந்தே இருக்கிறேன். எங்கள் அப்பனையே நான் சொல்கிறேன், பொழந்துருக்கிறேன் 2 தடவை. இருக்கட்டும் சார், எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும்போது நான் பாதுகாத்துருக்கேன். சுண்டு வரல படாமல் பார்த்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர். ஆனால் அதுக்கு இருங்க சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு அப்போ 2 தடவை பொழந்துருக்கான். என்ன பேர் வந்துச்சு தெரியுமா? எது என்ன பேர் வந்துச்சு? அப்பனை அடிச்ச மகன் பேர் வந்துச்சு. நான் அதை பற்றி ஒரு முடிவு ஒன்று பிடிங்கி விட்டு போயிட்டேன்ட்டேன். ஊர் அப்படி தான் பேசும். ஆனால் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மற்ற இடத்துல விட்டு கொடுத்தது கிடையாது. இங்கே பேசுகிறேன் அது வேறு. ஆனால் 100 விஷயம் கெட்ட விஷயம் இருந்தது எங்கள் அப்பங்கிட்ட விட்டுட்டா. ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருந்துச்சு, ஒரு விஷயம் ஒழுக்கமான விஷயம் இருந்துச்சு. அதை நான் இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணுறேன். சரி. அதனால் வந்துக்கிட்டா இந்த இடத்துல நீங்கள் உங்கள் அப்பாவை வந்து நீங்கள் அங்கே விட்டு கொடுக்குறீங்க. எந்த இடத்துல நீங்கள் உங்கள் அப்பாவை பெருமையாக பேசினா ஏன் சார் மாமனார் பேர் வருது? திருப்பி நான் பேசிட்டு இருக்கிறேன். சீரியஸாக பேசிட்டு இருக்கிறேன். நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கிறேன். 1000 கருத்து முரண் தலைவருக்கும் வந்து சார் முதலமைச்சருக்கும் எஸ்எஸ்சிக்கும் அங்கே போட்டாங்கல்ல சி போட்டாங்களா இல்லையா? ஆமாம். எங்கே சி யாருக்கு? ஆதவர்ஜனா எங்கே சொல்லுங்கள். 1000 இருக்கட்டும் சார். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் அதனால் இந்த அடையாளம் எதனால் நீங்கள் நாளைக்கு ஐநா சபைக்கே நீங்கள் தலைவர் ஆகுங்க சார். நீங்கள் ஆதவர்ஜனா லாட்டரி மருமகன் பேர் வரும். புரிஞ்சுக்கணும் முதல்ல. நீங்கள் ஆள் இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கிறீங்க. இந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி உருவம் இருக்குது, உருவத்துக்கு ஏற்ற மாதிரி தலை இருக்குது, தலைக்கு ஏற்ற அளவுக்கு மூளை இருக்கணும். இது சார் இருக்கட்டும். என்னங்க நான் இப்போ முட்டாள் நான் சொன்னேன்? நான் முட்டாள் அமைச்சர் நான் இப்போ முட்டாள் அமைச்சர் நான் சொன்னேன். மூளை இருக்கணும்ன்றதுக்கு நான் திருப்பி சொன்னேன். அறிவு இருக்கணும். மூளை எடுத்துட்டு அறிவு போட்டுங்க. இல்லை சார், அறிவு இருக்கணும்ன்றது கூட என்ன அர்த்தம் சார்? ஆமாம் சார், இருந்தால் நீங்கள் யோசிப்பீங்க சார். அறிவு இல்லை சார். இந்த அடையாளத்தை எப்போ தொடச்சிருக்கலாம் சார்? நீங்கள் உங்கள் மீது ஒரு அடையாளம் விழுது இல்லை சார், அதை எப்போ நீங்கள் தொடச்சிருக்கணும்? வருத்தவரத்தில் அர்த்தம் கிடையாது சதீஷ். எப்போ இந்த அடையாளத்தை நான் சீரியஸாக ஏதோ நான் ஆதவர்ஜனாவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி நீங்கள் சொல்றீங்கல்ல, நீங்கள் அப்படி நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. பார்வையாளர் அப்படி நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆதவர்ஜனாவுக்கு எதிராக பேசுறீங்க நினைச்சாலும் எனக்கு அந்த வன்மை பேச்சே எனக்கு எப்பவுமே கிடையாது. ஆனால் நான் பேசுறது வந்து ரியாலிட்டி பேசிட்டு, நான் உண்மையை பேசிட்டு இருக்கிறேன். இந்த அடையாளம் எதனால் வருது நீங்கள் சொல்லுங்கள். இந்த லாட்டரி மருமகன்ற அடையாளம் எதனால்? நீங்கள் வந்து சொல்லிடலாம் சார். நீங்கள் 1000 சொன்னால் இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி நீங்கள் சொல்கிறீங்க. உதயநிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரம்பரைன்னு ஒன்று இருக்குது. பரம்பரை தாத்தா வந்து முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், இப்படி இருக்குது.
நீங்கள் உங்கள் பரம்பரையை அடையாளப்படுத்துங்க சார். நீங்கள் சரி. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், அப்போ என்ன கத்த கட்டினான்னு கேட்டால் ரயில்வே வேலை செஞ்சான்னு சொல்லுவேன். இல்ல அவங்க மச்சான் சொல்றாரு, ஆதோர்ஜினாக்கு ஒரிஜினல் பேர் ஒன்று இருக்குன்ற சார். ஒரிஜினல் அது செந்தில், அது இருக்கட்டும் சார். செந்தில்குமார் கூட இருக்கட்டும் சார். பிரச்சனை நமக்கு இனிஷியல் தானே பிரச்சனை. நீங்கள் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து தந்தையார் என்ன, அவங்க வந்து மூதாதையர் என்ன, அதை நீங்கள் பூர்வீகம் என்ன, நீங்கள் அதை அடையாளப்படுத்தல. சரி. ஆதவர்ஜுனான்னு கேட்டால் நான் கூட வச்சுக்கலாம் சார். சேகுவாரா ஜெய்சங்கர் அப்படியே இது சொன்ன உடனே சேகுவாரா தான் முகத்தில் ஞாபகம் வரும். அப்படியே ஆதவர்ஜுனா அது கிடையாது. புரியுதா சொல்றது? என்னவா நீங்க பார்க்க போறீங்கன்னு பாருங்க. ஓகே. அப்போ இந்த இடத்துல அடையாளப்படுத்து உத்தியோகம் புருஷ லட்சணம். நீங்க உத்தியோகம் இல்லாம நீங்க போய் வந்து ஒரு இடத்துல போய் நீங்க வந்து அன்னைக்கு சிறப்பா இருந்திருக்கும், அன்னைக்கு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். ஆனா அந்த பேர் வரதான் செய்யும். எதிர்கொண்டு தான் ஆகணும். இதுல நீங்க வந்து இதுக்கு நான் ஒரு கேஸா போட முடியும் கோர்ட்ல போயிட்டு. நான் கேட்கறேன், கோர்ட்ல போய் கேஸ் போட முடியுமா? வழக்கு போட முடியாது. அதெல்லாம் முடியாது. அப்படிதான் பேசுவாங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். சரிங்க. சும்மா சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உத்தியோகத்தை வச்சுக்கிடான்னு சொல்லிட்டு சும்மா சொன்னாங்க. அதோடைய பலன் உத்தியோகத்தை வச்சுருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது இல்லை சார். என்ன சொல்கிறாங்க இப்போ சார்லஸ் வந்து சொல்கிறாரு, வந்து மச்சான் தானே, என்ன சொல்கிறாருன்னா எங்கள் தங்கச்சியை கட்டி கொடுத்தோம், கட்டி கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வச்சு கொடுத்தோம். இப்போ இவ்வளோ தைரியம் இருந்தால் சார்லஸ் சொன்னதுக்கு இது வரைக்கும் தைரியம் இருந்தால் ஏதாவது ஒரு மறுப்பு ஏன் இல்லை? அது உண்மை. நல்ல வேலை, அதானே உண்மை. நல்ல வேலை நம்மெல்லாம் வந்து இந்த முழு நேரம் இந்த அரசியல்வாதியா ஏன் அரசியல்வாதி ஆகியிருந்தோம்னா நம்ம பேசுகிற பேச்செல்லாம் தண்ணி காட்டுவேன் நான். யார்? இந்த ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், இந்த சைடு கூட இருக்கட்டும், திமுக சைடு கூட இருக்கட்டும், எந்த சைடுனா இருக்கட்டும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட நிப்பாட்டி நம்ம லிமிட் இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இவங்களுக்கு ஏன்னா நீ தைரியம் இருந்தான்னு கேட்டேன். சொந்த மச்சான் குற்றச்சாட்டு அமாவாசைன்னு வருது, ஒரு பேரை சொன்னேன். இது வரைக்கும் நீ அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு தானே போகிறீங்க. சட்டசபையில் இவ்வளோ கேள்விக்கு எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் எழுந்து பதில் சொல்கிறீங்கல்ல. அப்போ இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக வரணும். நீங்கள் இல்லைங்க எங்கள் அப்பா யார் தெரியும்ல, என் பாட்டன் யார் தெரியுமா, எங்கள் குடும்பம் என்ன தெரியுமா, சொல்லணும். அதை சொல்லு. அப்போ ஏன் உனக்கு இந்த அடையாளம் வருது? கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மன்னாரன் கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருதுன்னு சொல்லி அப்படியே ஷார்ட்கட்டில் வந்து டக்குன்னு முன்னாடி வந்துடணும்னு நினச்சா இப்படி தான் சார் வரும். இப்போ பாருங்க 30 ஆண்டு காலம் ஆச்சு சார். சரி, 30 ஆண்டுகள். 17 வயசில் நக்கீரன் ஆஃபீஸ் வாசலில் போய் நின்னேன். எவ்வளோ? 17 வயசு. அப்போ தான் ஆரம்பிச்சே இருக்கிறாங்க அந்த நக்கீரன். தராசில் வந்து வெளியே வந்து அப்போ தான் நக்கீரன். இதே ஜாம் பஜாரில் நக்கீரன் கோபால் பார்க்கவே முடியல நக்கீரன் கோபால். ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, இதே இடத்துல சொல்லியிருக்கேன், அழைச்சி பேசினது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஃபோன் வந்துச்சு, வந்து ஒரு வீடியோ கொடுத்துட்டு போங்க, வந்து ஒரு தொடர்பாக சொன்னா. இப்போ புரியுதுங்களா எவ்வளோ 30 வருஷம் உழைப்பு. சரிண்ணே. அதனால் ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக நீங்கள் வந்துடணும். அடுத்த வருஷம் நான் இதுவாகிடுவேன், அதுக்கு 6 மாதத்தில் அதுவாகிடுவேன், 7 மாதத்தில் இதுவாகிடுவேன், 10 மாதத்தில் இதுவாகிடும்னு சொன்னீங்கன்னா அப்படிதான். நன்றிண்ணே. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அழகழகாய் பாத்திரங்கள் என் மனதை கவர்கிறதே. என் சமையலறை என் பெருமை. VCR மெட்டல்ஸ் தேர்வீதி சேலம்.